சண்டே எங்கள் வீட்டில் என்னன்னா தயிர் பச்சடி, மட்டன் பிரியாணி, மட்டன் தொக்கு. அப்புறம் பிரியாணியை ஒரு பிடி பிடிச்சிட்டு ஒரு சின்ன தூக்கத்தை போட்டாச்சு. அப்புறம் ஈவினிங் அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. லைட்டாக கேராக இருந்த மாதிரி இருந்துச்சா, வண்டியை கடையில் நிறுத்திட்டு ஆளுக்கு ஒரு ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அம்மா பூ கொடுத்தாங்களா, அது பாப்பா தலைக்கு வச்ச மிச்சம் இவ்வளோதான். அதை எடுத்து என் தலைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கின்னு, பக்கத்து வீட்டில் இருந்து எங்கள் அத்தை வந்திருந்தாங்களா, எங்கள் அத்தை அண்ணன் சிப்ஸ்லாம் வாங்கி கொடுத்தேன்னா பாப்பாவுக்கு, அந்த சிப்ஸ்லாம் தராளா இல்லை அவளை வச்சுக்கிறாளா பார்க்கலான்னு சொல்லிட்டு பாப்பா கொடு சொன்ன உடனே கொடுத்துட்டா. பரவாயில்லையே, கேட்ட உடனே கொடுத்துட்டாலே சொல்லிட்டு இருந்தாங்களா. பீச்சுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கூப்பிட்டு போடானா கூப்பிட்டே போமான்றான் சொல்லிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட. எங்கள் அம்மா சிப்ஸ் எடுத்து மாப்பிள்ளைக்கு கூட சொன்னாங்க. உன் பொண்ணு உக்காந்துட்டு இருக்கேன், உன் பொண்ணுக்கு கொடுக்காம உன் மாப்பிள்ளைக்கு தான் கொடுப்பியா, நான் தரமாட்டேன் போன்னு சொல்லிட்டேன். நானே வச்சுக்கிட்டேன். காய்கறி வண்டி வந்துச்சா, சரி காய்கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு போனேன். எல்லா கையிலையும் பேக் வச்சுருந்தேன். அப்படியே வந்துட்டேன். நான் பேக்கே எடுத்துகிட்டு போகல. மறுபடியும் அம்மாவை கூட்டிகிட்டு போனேன். அப்புறம் அம்மாவே வாங்கி கொடுத்தாங்க. வீட்டுக்கு பாப்பாவை தூங்க வச்சு சாப்பாடு ஊட்டி அப்புறம் தூங்க வச்சுட்டு, வீட்டில் முருங்கைக்காய் இருந்ததா, அது அப்படியே இருந்தால் காஞ்சி போயிடும்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணினா வைக்கலாம் சொல்லிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கட் பண்ணியே வச்சுட்டேன். வெறுப்பாக இருந்ததா, முருங்கைத்தோலை வச்சு நேம் எழுதிட்டு இருந்தேன்னா, லைட்டாக பசி எடுத்துக்கிச்சா, மீன் வறுக்கலான்னு எடுத்து அதில் புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில பல எல்லாம் இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து கடாயில் போட்டு வறுத்தா அதில் ஒட்டிக்கிச்சு. மீனை எடுக்கிறேன், வரவே இல்லை. அட இது என்னடா சோதனையாக போச்சுன்னு சொல்லிட்டு அந்த மீனை ஒரு வழியாக எடுத்து முடிச்சிட்டேன். போட்டி க்ளீன் பண்ணிட்டு இருந்தானா, அதை அப்படியே செஞ்சு கொடுடா, எனக்கு பசி எடுக்குது. ஆனால் கரெக்டாக நான் சொல்லும் போது 10:30 மணி. பரவாயில்ல, அப்போனா கூட செஞ்சு எடுத்துனாங்க. அதை சாப்பிட்டு கம்முன்னு படுத்துட்டோம்.